ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 7ஆம் தேதிக்குள் கிரகங்களுடைய காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதாவது மே மாதம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நிகழக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் மேசராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான விளைவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறீங்க, அதாவது மே 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விளைவுகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்க்கலாம். இந்த காலகட்டம் முழுமையாகவே மேசராசினியர்களுக்கு உங்களுடைய உறுதியான அணுகுமுறையும் தைரியமும் உங்களுக்கு வரக்கூடிய சவால்களை சமாளிக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு மேசராசினியர்கள் தைரியத்துடன் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வரக்கூடிய சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த நேரம் உங்களுக்கு துணிச்சலாக செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். நடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு வழக்கிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போட்டியாளர்களை நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி போட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது சாதகமான பலன் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய போட்டியாளர்களை நீங்கள் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளக்கூடிய அற்புதமான சூழல்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஸோ இந்த நேரம் முழுக்க மேசராசினியர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அனைத்துமே இருக்கக்கூடிய அற்புதமான நேரமாக அமையலாம். இதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டாலும் அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும். இந்த காலகட்டம் முழுமையாகவே மேசராசினியர்களுக்கு உற்சாகமும் வலிமையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எந்த ஒரு முயற்சியை வேண்டுமானாலும் நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். மே 7ஆம் தேதிக்குள் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்குமே நீங்கள் பணம் செலவழிக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரகசியங்களை யாரிடமே இந்த காலகட்டத்தில் பகிர்ந்து கொள்ளவே கூடாதுங்க. இந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளும்போது கண்டிப்பாக இதன் மூலம் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களிடம் நீங்கள் சொல்லாமல் இருந்தாலே கண்டிப்பாக மேசராசினியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய பொறுமை இழந்து எரிச்சல் அடையக்கூடிய சூழல் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். நிதித்துறையில் சில தடைகள் ஏற்படலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தைரியத்துடன் சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. புதன் அஸ்தமன நிலையில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் எந்த கடனும் வாங்கவே கூடாதுங்க. இந்த காலகட்டத்துடைய தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது செவ்வாய் சனியுடன் இணைந்திருப்பதால் இது போன்ற சூழ்நிலைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படலாம். அதுபோலவே மேசராசினியர்களுடைய தொழில் வாழ்க்கை மே 7ஆம் தேதிக்குள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதுபோலவே உங்களுடைய வேலை சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பெயரும் புகழும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. நிலுவையில் உங்களுடைய பணிகள் அல்லது தடைபட்ட வேலைகள் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது மீண்டும் தொடங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோலவே உங்களுடைய முயற்சியால் முக்கியமான திட்டங்களை சரியான நேரத்தில் முடிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஸோ இது உங்களுடைய தன்னம்பிக்கையை நிச்சயமாக அதிகரிக்க செய்யுங்க. உங்களுடைய தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் மூலம் உங்களுடைய வழியில் வரும் சவால்களை நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. புதிய வேலை தேடுவதற்கு இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க விரும்பிய இடத்தில் ஒரு பதவியை பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறது.
மே 7ஆம் தேதிக்குள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூத்தவர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கலாம். அதாவது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளை அதிகரித்து உங்களுக்கு சம்பளம் மற்றும் அந்தஸ்தில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் மேசராசினியர்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய திட்டங்களை தீட்டினாலும் சரி, பணிகளை தொடங்குவதில் புதிய முயற்சியை எடுத்தாலும் சரி, சரியான விதத்தில் உங்களுக்கு அமையலாம். இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்க போகுது. மேசராசினியர்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் முழுமையாகவே உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒரு பயணம் அல்லது வெளியூர் பயணத்தை திட்டமிட செய்யலாங்க. இது உங்களுடைய பிணைப்பை வலுப்படுத்த செய்யுங்க. ஸோ திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம். சிறந்த நபரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய உறவு நீண்ட காலம் நீடிக்காமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணுங்க. நீங்க ஒரு உறுதியான உறவில் இருந்தீங்கன்னா ஈகோ, மோதல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே தவறான புரிதல்களையோ அல்லது வாக்குவாதங்களையோ ஏற்படுத்தக்கூடலாம். ஈகோ அல்லது கர்வம் உங்களுடைய பிணைப்பை பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம். அதாவது நீங்க விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால் இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்க்கலாம். கடந்த கால பிரச்சனைகளை மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்கலாம். உங்களுடைய காதல் வாழ்வில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதற்கு குறிப்பாக மே 7ஆம் தேதிக்குள் பொறுமையாக இருப்பது அவசியம். சூரியன் சுக்கிரனுடன் இணையும் போது இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால உங்களுடைய மன நலனை நீங்க நிச்சயமாக கவனித்துக் கொள்ளலாங்க. நிதி சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் மேசராசினியர்களுக்கு நீண்ட கால நிலைத்தன்மையை, நல்ல ஆதாரங்களை கொண்டு தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையலாம். நிலுவையில் உள்ள நிதி பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தீர்க்கப்படும். உங்களுடைய மாமியார் வீட்டாரிடமிருந்து உங்களுடைய நிதி உதவி நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும். இது உங்களுடைய நிதிக்கு ஆதரவளிக்கக்கூடிய சூழல் இருக்கலாம். பங்குச்சந்தை முதலீடு ஏதாவது செய்தீங்கன்னா கண்டிப்பாக மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை தேடித்தரும். சில தடைகள் காரணமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஆதாயங்களில் சில தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இறுதியில் நீங்கள் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் ஆடம்பர பொருட்கள் மற்றும் பொழுதுபோக்குகளுக்காக பணம் செலவழிக்கக்கூடிய சூழல் மேசராசினியர்களுக்கு உருவாகலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா புதன் அஸ்தமன நிலையில் இருப்பதால் பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். மே 7ஆம் தேதிக்குள் ரிஷபராசில சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுட்டி காட்டுவதால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக அதிகமாக செலவு செய்யாதீர்கள். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல பணத்தை நீங்க சேமித்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படலாம். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய கல்வி முயற்சியில நீங்க எதிர்பார்த்தபடியே முடிவுகள் கிடைக்குங்க. நீங்க விரும்பக்கூடிய கல்லூரி அல்லது நிறுவனத்துல சேர்க்கை பெறலாம். உங்களுடைய நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையலாம். இந்த நேரம் வெற்றி பெற வழிகாட்டிகளிடம் இருந்து ஆலோசனையை பெறலாங்க. இந்த காலகட்டம் முழுமையாகவே குழந்தைகளுடன் ஒரு சுற்றுலா அல்லது பயணத்திற்கு நீங்க திட்டமிடல் செய்யலாம். இது உங்களுடைய பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும். கேதுவின் தாக்கத்தால் உங்களுடைய குழந்தைகளுடனான உங்களுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளில் சில சமயங்களில் இறுக்கமாக உணரக்கூடிய சூழல் ஏற்படலாம். இதனால பார்த்தீங்கன்னா நீங்க சமூக ஊடகங்கள் அல்லது இணையதளத்தில் அதிக நேரம் நிச்சயமாக செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிட்டு நெருங்கி பழகுவது அவசியம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆதரவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ ஆரோக்கியம் ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே மேசராசினியர்களுக்கு உற்சாகமாக தைரியமாக செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளலாம். அதுபோல் தோல் ரீதியான பிரச்சனை, வயிற்று தொடர்பான பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கலாம்.
ஸோ ஆரோக்கியம் ரீதியாக இந்த விஷயத்தில் மட்டுமே நீங்கள் கவனமாக செயல்படணும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேசராசி நேயர்களுக்கு மே 1 முதல் 7ஆம் தேதிக்குள் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.